ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுகிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அடுத்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது ஒரு கிரகநிலை. அது என்னென்னா, என்கிட்ட அந்த ஜாதகம் வந்துச்சு. அவங்க ஒருத்தங்க ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக. அவங்க என்னோடய கிளையண்ட்டு. ரெகுலராக என்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. அவங்க அந்த ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து பையனுக்கு பொருத்தம் பார்த்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க. நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு அது பார்த்தோம். பார்த்தப்பவே எனக்கு அந்த பொண்ணோட லக்னம் நல்லா இல்லைன்னு சொல்கிறது என்ன 8-12 வச்சு தான் லக்னமே இருந்ததுங்க. 8-12 பாவங்கள் லக்னத்தில் இருந்தது. சூரியனும் 8-12 தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு. அதாவது ஆத்மகாரகனான சூரியன் 8-12 தான் இருந்துச்சு. அப்போ நடந்த தசை 4, 6, 8, 12 அந்த தசை தான் அந்த பொண்ணுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் ஜாதகத்தை பார்த்ததுமே அவங்கக்கிட்ட கேட்டேன், இது இந்த பொண்ணு வீடு நல்ல வசதியான வீடா அப்படின்னு கேட்டேன். பணக்காரங்களான்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு பொண்ணு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்களே அப்ரோச் பண்ணாங்க, உங்கள் பையனுக்கு பண்ணிக்கிறான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதனால தான் நாங்கள் ஜாதகம் பார்க்குறக்காக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், லக்னத்தில் 8-12 இருக்குது. இந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. உங்கள் பையனோட ஜாதகத்துக்கும் இந்த பொண்ணோட ஜாதகத்துக்கும் பொருத்தமாலாம் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், என்ன கேட்டால் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக நிறைய ஜாதகங்கள் அவங்க நான் சொன்னதை அப்படியே கேட்டாங்க. அந்த பையன் ஃபாரின் போயிருந்தான் படிக்கிறதுக்கு, அங்கேயே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். வேலை கிடச்சிச்சு. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அதனால் சரி நான் சொல்கிறத கேட்டுக்கிறேன், திருப்பி கொடுத்துட்றோங்க ஜாதகம் அப்படின்னாங்க. ஏன்னா ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்டம் அந்த பொண்ணை பண்ணிக்கணும். ஒரு பொண்ணும் நல்லா இருக்குது, நல்ல வசதியும் இருக்குது, பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்க்கு இஷ்டம் தான். பையன் இன்னும் பார்க்கல, அவன் பையன் ஃபாரினில் இருக்கான். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 days தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் காலையில் ஒரு 7-7:30க்கெல்லாம் நான் ஃப்ரெஷ்அப் தான் ஆகிட்டுருக்கேன். அதுக்குள்ளே கூப்பிட்டார் அந்த ஜாதகம் கொடுத்தவர். கூப்பிட்டுட்டு, மேடம் நான் ஒரு அனுப்பியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பொண்ணு ட்ரெயினில் விழுந்து சூசைட் பண்ணிச்சு, ட்ரெயின் ட்ராக்கில் விழுந்து சூசைட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு இது அனுப்பிச்சிருந்தார். அது கேட்டப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் திரும்பி அந்த ஜாதகம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். தசாபுத்திகள் மோசமாக இருக்குது. எனக்கு என்ன விவரம்னு அப்போ தெரியாது. தசாபுத்திகள் மோசமாக இருக்குது. சூரியன் ஆத்மகாரகன் சூரியனும் ரொம்ப மோசமாக இருக்குது. பொண்ணுக்கும் 8-12 பாவ லக்னத்தில் 8-12 இருக்குது. ஆனால் 5-11 பாவங்கள் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமும் வேறு கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி ஃபோன் பண்ணப்போ சொன்னார், அந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. அவங்க அவங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. அந்த பையன் ஏதோ அவங்க கம்யூனிட்டியும் இல்லை, இவங்களவுக்கு வசதியான பையனும் இல்லை. ஆனால் ஏதோ அந்த பொண்ணு படித்த இடத்துல இந்த ப்ரொஃபஸராக இருந்திருக்கும் போல இருக்கு அந்த பையன். அப்போது அது ஏதோ ஒரு நல்ல ஃபீல் குட்டில் அந்த பொண்ணு லவ் பண்ணிருச்சு. அந்த பொண்ணுக்கான லட்சணமோ அது கூட அந்த பையன் இல்லையா. அதனால இவங்க பேரண்ட்ஸ் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கு. சரி எப்படியாவது கல்யாணம் பண்ணால் சரியாயிரும் தான் நமக்கு ஜாதகம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு கல்யாண விஷயம் இனி இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, இனி இருக்கவே கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு, நீங்கள் வேண்டான்னு சொன்னப்போ நான் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன், அந்த லக்னமே சரியில்லைங்க, இந்த பொண்ணுக்கு ஆயுள் கூட பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன். அவங்க அது மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, மேடம் நீங்கள் சொன்னீங்கல்லன்னு. ஐயோ நான் சொன்னேன் அது மாதிரி இல்லை, சரி ஜாதகத்தில் இருந்ததுனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி நம்மளுக்கு காட்டி கொடுத்துருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த பொண்ணுக்கு இதனாலேயே பிரச்சனை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அதுவும் நமக்கு காட்டி கொடுத்துருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான், பக்கத்து காம்பவுண்டு, ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணோட ஜாதகத்தையெல்லாம் நான் பார்க்கல. அந்த பொண்ணு செஞ்ச ஒரே தப்பு, வேறு கம்யூனிட்டி பையனை லவ் பண்ணுது. அவங்க அப்பா நீ செத்தாலும் எனக்கு நீ வேண்டாம், ஆனால் இந்த கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி டெய்லி வீட்டில் பிரச்சனை நடக்கும். ஒரு சாயங்காலம் ஆனால் ஒரு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த பொண்ணு டெய்லியும் கெஞ்சும். அவங்க அப்பா முடியவே முடியாதுன்னு தர அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் படித்தது பொண்ணு ஹாஸ்டலுக்கே போய்
ரூம்லேயே சூசைட் பண்ணிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணோட ஜாதகம் என்கிட்ட இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஜாதகத்தை நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா இதுதான் அந்த பொண்ணோட ஜாதக நிலையாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா ஒரு பிரச்சனைகளையெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது காதலித்த ஒரே காரணத்துக்காக அந்த 2 பாவங்கள் நல்லா இருக்கிறனால அவங்களுக்குள்ள காதல் வந்துடுது. அந்த காதலித்த ஒரே பாவத்துக்காக தெரியாமல் இந்த மாதிரி 8, 12 பாவங்கள் லக்னத்தில் இருந்து மோசமான தசாபுத்திகளும் நடக்கிறப்போ இந்த பேரண்ட்ஸும் விட்டு கொடுக்காம அந்த அநியாயமாக அந்த குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. இதை நம்ம நிறையா பேப்பர்ஸ்லேயும் பார்க்குறோம், நேர்லேயும் சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியும் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.